வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தேவராஜ். 45 வயதான இவர் டிசம்பர் 9ஆம் தேதியன்று நேதாஜி சவுக் பகுதியில் மது போதையில் தள்ளாடி சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக கொடிய விஷத்தன்மை கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றது. மிதமிஞ்சிய போதையில் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் தேவராஜ் அந்த பாம்பை பிடித்து அதனுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது கண்ணாடி விரியன் பாம்பு தேவராஜை கடித்ததில் வலியால் துடித்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் தேவராஜை மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி தேவராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். முன்னதாக தேவராஜை கடித்த கண்ணாடி விரியனை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் அடித்துக் கொன்றனர். மெல்ல சாகடிக்கும் மதுவை குடித்தால் தன்னிலை மறக்கும் தான் என்றாலும் கொடிய நஞ்சுள்ள பாம்பு கூட தெரியாமல் தான் போகிறது. இல்லையென்றால் நடுரோடு என்றும் பாராமல் போக்குவரத்திற்கு இடையூறாக மது போதையில் அட்டகாசத்தில் ஈடுபடுவார்களா? பாம்பு கடி நடந்த அதே குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் மிதமிஞ்சிய போதையில் அட்ராசிட்டியில் ஈடுபடும் மற்றொரு இளைஞரின் செயலே இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு.